அவமானம் ஏற்படும். புத்திர தோஷமும் உண்டு. கேது களத்திர அரிஷ்டம். கேது களத்திரத்துக்கு கெண்டங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நல்ல தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றியையே சூரியன் கொடுப்பார். விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பாக உறுதுணையாகவும் உங்களுடைய வெற்றிக்கு இருக்கும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 ஆங்கில புத்தாண்டு, வியாழக்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:22க்கு, சூரிய அஸ்தமனம் 7:10க்கு. இன்றைய திதி வளர்பிறை திரியோதசி. வளர்பிறை திரியோதசி முடியும் நேரம் அதிகாலை 12:52. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 2ஆம் தேதி அதிகாலை 11:18க்கு முடிவடையும். அதன் பிறகு மிருகசீரிஷம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 11:47 1:16 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:42 7:11 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:45 3:14 வரை. யமகண்ட நேரம் காலை 7:21 8:50 வரை. கூலிகன் காலை 10:19 11:47 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 2ஆம் தேதி காலை 11:56க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் சுக்லபட்ச பிரதோஷம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நலம், ரிஷப ராசிக்கு லாபம், மிதுன ராசிக்கு சாந்தம், கடகராசிக்கு போட்டி, சிம்ம ராசிக்கு நட்பு, கன்னி ராசிக்கு ஆதரவு, துலாம் ராசிக்கு சலனம், விருச்சக ராசிக்கு கவனம், தனுசு ராசிக்கு உதவி, மகர ராசிக்கு தேர்ச்சி, கும்பராசிக்கு புகழ், மீன ராசிக்கு நன்மை. தொடர்ந்து நம்ம கிரகங்கள் இடம்பெற்ற 12 வீடுகளில் இடம்பெற்ற அவங்களுக்கு அதனால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அங்கே அவர்களுக்கு அமையக்கூடிய சொத்துகள், சொத்து சேர்க்கை, விவாக பொருத்தங்கள், ஆசைகள், வசியம் மற்றும் மாரகம் முதலியவைகளை இந்த இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த வகையிலேயே சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். சாரீர பீடை, சத்கலஸ்திரம், துஷ்ட கலஸ்திரம்னு போட்டிருக்காங்க. சாரீரம் பீடை என்றால் உடலில் பீடை ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சந்திரன் சாந்தம், அழகிய கலஸ்திரம். செவ்வாய் கலத்திர தோஷம், ரோகம் என்றால் நோய் கொடுக்கும் உடம்புக்கு. புதன் அழகு, நல்ல மனைவி, சுகம் ஏற்படும். குரு சத் கலசரம், வாகன சுகம், புத்திரபாக்கியம். சுக்கிரன் தனவான், கலத்திர தோஷம் மற்றும் ஸ்திரீ சபலம். சனி குரூர அல்லது அரூப கலஸ்திரம். குரூரம் என்றால் ரொம்ப கடுமையான குணம் உள்ளவர்கள். அரூப கலஸ்திரம் என்றால் அழகில்லாத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. ராகு கலஸ்திர தோஷம், ஸ்திரியால் அவமானம் ஏற்படும். ஸ்திரீனா பெண்களால் அவமானம் ஏற்படும். புத்திர தோஷமும் உண்டு. கேது களத்திர அரிஷ்டம். கேது களத்திரத்துக்கு கெண்டங்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இருக்கு. இந்த புது வருடத்தில் ஆங்கில புது வருடத்திற்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவர்களுக்காக இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்கு மேஷ ராசியிலே இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இருக்கும். ஸோ நம்ம அந்த நட்சத்திரங்கள் வாரியான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும் அங்கே இடம்பெற்றிருக்கு. இவர்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த வருஷம், ஆங்கில வருடம். வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். தைரியம், இந்த தைரிய காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடைய வீடு அல்லவா அது. மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோடையது நட்சத்திரம். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு ஞான காரகன், மோட்சக்காரகன் என்று சொல்ல கேதுவின் அம்சத்தில் உள்ளவர்கள். இவர்களுக்கு முன்னேற்றமான வருடமாக இது இருக்குது. திட்டமிட்டு செயல்படும் வேலைகள் எல்லாமே வெற்றியை இவர்களுக்கு கொடுக்குது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், அந்தஸ்து உயரும், புதிய சொத்துக்கள் சேரும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். அவங்களுக்கு வருமானம் வகையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சூரிய சஞ்சாரம் இவர்களுக்கு ஜனவரி 15 மார்ச் 14 வரை, ஜூன் 15 ஜூலை 16 வரையும்,
செப்டம்பர் 18 அக்டோபர் 17 வரை அந்த காலங்களில் சூரியன் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல வெற்றியை கொடுப்பார். இந்த 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 காலம் இந்த மாதங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூரியன் உங்களுக்கு சாதகமான இடத்திலே அவர் அமர்ந்திருப்பார். உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுக்கு வெற்றியையே சூரியன் கொடுப்பார். விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பாக உறுதுணையாகவும் உங்களுடைய வெற்றிக்கு இருக்கும் என்பது இங்கே நம்ம சொல்லுகிறோம். அதாவது மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திர உடைய அன்பர்களுக்கான பலன் இது. நாளைய தொடர்ச்சியிலே இன்னும் பரணி நட்சத்திரத்திற்கான மேஷ ராசி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.